உங்களுக்கு ஒரு ஹோட்டல்ட ஒரு சில ஃபோட்டோஸை நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த ஃபோட்டோஸ் வந்து தங்கால பே ஹோட்டல்னு சொல்லப்படுற ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல்ட ஃபோட்டோஸ். முதல் எடுக்கப்பட்ட பழைய ஃபோட்டோஸ் தான். இந்த ஹோட்டல்ட உண்மையான உரிமையாளர் நாமல் ராஜபக்சவா என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இது வெறுமனே சாதாரணமான சந்தேகம் மட்டும் கிடையாது. நாமல் ராஜபக்ச இது சம்பந்தமாக இன்றைக்கி விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. FCID போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவு நாமல் ராஜபக்சவை கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 தொடக்கம் 6 மணித்தியாலம் விசாரணை நடத்தியிருக்கு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற தங்கால பே ஹோட்டல்ட உண்மையான உரிமையாளர் நீங்கள் தானா, நாமல் ராஜபக்சவுக்கும் இந்த ஹோட்டலுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு என்னன்றதை பற்றி இன்றைக்கி ஒரு தீவிரமான விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஹோட்டல் வந்து சாதாரணமான ஒரு ஹோட்டல் கிடையாது. தங்காலையில் இருக்கிற மீன்பிடி துறைமுகத்துக்கு பக்கத்தில் 4 ஏக்கர் பரப்பளவில் 35 ரூம்ஸ் இருக்கு. பிரம்மாண்டமான நீச்சல் தடாகம், ஸ்விமிங் பூல் இருக்கு. ஒரு பிரபலமான வர்த்தகர் அறியப்பட்ட ஜில்பர்ட் ஜாசோரியன் சொல்லப்படுற ஒரு நபர். அவர் தான் இதுக்கு ஆரம்பத்தில் உரிமையாளராக இருந்திருக்கிறாரு. 2012ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அந்த ஹோட்டலோட 70% பங்குகளை இன்னும் ஒரு வர்த்தகர் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர் வந்து வாங்குறாரு. முழுமையாக கிடையாது, 70% பங்குகளை வாங்குறாரு. அந்த நபர் ஒரு சர்ச்சைக்குரிய நபர். அவரும் வர்த்தகர் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டவர், வேறு யாரும் கிடையாது. உங்களுக்கு பரிச்சயமான ஒரு பெயர் தான் நிமல் பெரேரா சொல்லப்படுற நபர். இதுக்கு முதல்ல நிமல் பெரேரான்ற பெயர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே சொல்லி நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 2012ஆம் ஆண்டில் நிமல் பெரேரா இந்த ஹோட்டலில் 70% பங்குகளை 220 மில்லியன் ரூபாய், 22 கோடி ரூபாய், 22 கோடி ரூபாய் கொடுத்து அந்த ஹோட்டலோட பங்குகளை வந்து வாங்குறாரு. நாமல்ட்ட இன்றைக்கு விசாரிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால் CSN கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்னு சொல்லப்படுற ஒரு சர்ச்சைக்குரிய டெலிவிஷன் இருந்தது. அந்த CSN தொலைக்காட்சி நிறுவனத்திலிருந்து கிடைச்ச பணத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த ஹோட்டல் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கா என்ற அடிப்படையில் தான் நாமல் ராஜபக்ச இன்னைக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. இதே நேரத்தில் கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கு அந்த டெலிவிஷனுக்கு நிமல் பெரேரான்னு சொல்லப்படுற அந்த வர்த்தகர் முதலீடு செய்திருக்கிறார், இல்லாட்டி அவருடைய பணமும் அதுக்கு பயன்படுத்தப்பட்டது என்றதை பற்றியும் கடந்த காலங்களில் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அரசியல் மேடைகளில் பேசப்பட்டிருந்தது. சில பிரிவுகளில் விசாரணைகள் வரைக்கும் நடத்தப்பட்டிருந்தது. இது வந்து ஒரு சிக்கலான சர்ச்சையான விஷயம் என்னன்னு சொன்னா விளங்கி கொள்றதும் கொஞ்சம் சிக்கலானது. சொன்ன திருடுற ஆக்கள் வந்து திருட்டு சம்பவம் உண்மையா இருக்கிற பட்சத்தில் நேரடியாக கண்டுபிடிக்கிற மாதிரி அதோட ஈடுபடுறது கிடையாது. இப்போ ராஜபக்சர்களுக்கு வெளிநாடுகளில் சொத்து இருக்கு, இலங்கையில் சொத்து இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டதுக்கு நேரடியாக இதுவரைக்கும் ஆதாரபூர்வமாக எந்த ஒரு இடத்துலையும் நிரூபிக்கப்படலை. பெரும்பாலும் நாங்கள் படங்களில் பார்த்துருக்கிற மாதிரி வெளிநாடுகளில் நடக்கிற மாதிரி அரசியல்வாதிகள் தங்கட பேரில் வந்து சொத்துக்களை வச்சிருக்கிறது கிடையாது. அதே மாதிரியான ஒரு நபர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு விசாரணைகள் எதிர்நோக்கும் நபர் தான் நிமல் பெரேரா சொல்லப்படுற வர்த்தகர். அவர் இப்ப இலங்கையில் இல்லைன்றது முக்கியமானது. அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதா சொல்லப்படுது. அவரை தேடி இலங்கையிலிருந்து CID குழு குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆஸ்திரேலியாவுக்கு போய் அவரை தேடி கண்டுபிடிச்சு வாக்குமூலம் பதிவு செய்ய இருக்குன்னு சொல்லியும் அண்மையில் கொஞ்ச நாட்களுக்கு முதல்ல ஒரு செய்தியும் வெளிவந்திருந்தது. அந்த விசாரணை நடத்தப்பட்டதா இல்லையான்றதை பற்றின எந்த விதமான அப்டேட்டும் கிடையாது. குறிப்பாக கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான 70 மில்லியன் ரூபாய் நாமல் ராஜபக்ச லஞ்சம் பெற்றுக்கொண்டதா சொல்லப்படுற 7 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டதா சொல்லப்படுற அந்த சம்பவம். அதுலேயும் அந்த 7 கோடி ரூபாய் பணம் நிமல் பெரேராவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நாமல் ராஜபக்சவினுடைய வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கிரிஷ் சம்பவம் சம்பந்தமா இன்றைக்கு நாலக்க கொடகேவா ராஜபக்சகளினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு வந்து சியபோக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முன்னிலையாகி இருக்கிறார். ஒரு பக்கம் நாமல் ராஜபக்சட்ட FCID விசாரணை நடத்தி இருந்தது. இன்னும் ஒரு பக்கம் அந்த காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த நாலக்க கொடகேவா சியபோக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்குன்னு சொல்லி முன்னிலையாகி இருக்கிறார். சரி, இந்த சம்பவத்தில் வந்து நிமல் பெரேராவினுடைய பேர் அடிபடுற இந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது. ராஜபக்சர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லா விதமான மோசடிகளோடையும் சம்பந்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுற எல்லா விதமான மோசடிகளையும் பல சம்பவங்களில் நிமல் பெரேராட பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. கிரிஷ் சம்பவம்ன்றது ஒரு உதாரணம் மட்டும்தான். இதை தவிர ஆஸ்திரேலிய நிறுவனம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டிருந்தது ஒரு 2 வருஷங்களுக்கு முதல்ல. அதில் ஹம்மாந்தோட்டையில் ஒரு ஹாஸ்பிட்டல் அமைக்கப்படுது. அதுலேயும் நிமல் பெரேரா வந்து சம்பந்தப்பட்டார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இப்போ இந்த கிரிஷ் சம்பவம் இருக்க முடியும், ஹம்மாந்தோட்டை ஹாஸ்பிட்டலோட சம்பந்தப்பட்டிருக்கிற மோசடியாக இருக்க முடியும், ஏர்பஸ் கொள்வனவு சம்பந்தமான மோசடி, கபில சந்திரசேன இன்றைக்கு உயிரோடு இல்லை, அந்த சம்பவம் சம்பந்தமான விசாரணையிலையும் நிமல் பெரேராவினுடைய பேர் வந்து அடிபட்டிருக்கு. இவர் ஒரு இடைத்தரகர் மாதிரி வெளிநாடுகளில் இவருக்கு பேங்க் அக்கவுண்ட் இருந்திருக்கு. இவர்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் நிமல் பெரேராவுக்கு போய் சேரும். அதுக்கு பிறகுதான் அந்த பணம் வந்து வேறு வழிகளில் மாற்றப்படும் என்றதான் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. அப்படியா இருந்தாலும் அவர் வந்து வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதா சொல்லப்படுது. விசாரணைகள் நடத்தப்படுமா என்னன்றது தெரியாது. அந்த விஷயம் சம்பந்தமாக தான் இன்னைக்கு நாமல் ராஜபக்ச வந்து கூப்பிடப்பட்டு இந்த ஹோட்டல் உங்களுடையதா என்றதை பற்றின விசாரணை அவர்கிட்ட நடத்தப்பட்டிருக்கு. நிமல் பெரேராட பேரை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக
நாமல் ராஜபக்ச சொல்றாரு, இந்த ஹோட்டல்ட உரிமையாளர் என்று சொல்லப்படுற நபருக்கு வந்து அந்த பணம் எங்கிருந்து கிடைச்சதுன்னு சொல்லி கணக்கு காட்ட முடியாமல் போயிருக்கான். அப்படி கணக்கு காட்ட முடியாமல் போனதுக்கு பிறகு அதுக்கான உரிமையாளர் என்று சொல்லி என்னுடைய பேர் அடிபடுது. இந்த ஹோட்டல் மட்டும் கிடையாது, இதுக்கு முதல்ல வேற ஹோட்டல்கள் சம்பந்தமாகவும் நான் தான் உரிமையாளர்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அந்த சர்ச்சைக்குரிய நபர் நிமல் பெரேரா பேர் நேரடியாக குறிப்பிடப்படாட்டியும் அந்த சர்ச்சைக்குரிய நபருக்கு கொழும்பு 7 செல்வந்தர்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு செல்வந்தர்களுக்கான இடம் சொல்லி அறியப்படுற பிரதேசம் கொழும்பு 7. அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கான். அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய உரிமையாளரும் அவர் கிடையாது சொல்லி சொல்லப்படுது. அதுக்கும் நான் தான் சொந்தக்காரர் என்ற மாதிரி என் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நான் உண்மையிலேயே சொந்தக்காரர் கிடையாது. பக்கத்தில் கொழும்பு யூனிவர்சிட்டியும் இருக்கு. வேணும்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்குமிட வசதிகள் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படியா இருந்தால் நீங்கள் அந்த வீட்டை, அந்த சொகுசு ஆடம்பரமான வீட்டை அந்த மாணவர்கள் தங்குறதுக்கான விடுதியாக மாற்ற முடியும் தானே சொல்லி ஒரு ஆலோசனையையும் நாமல் ராஜபக்ச வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஹோட்டலையும் வந்து அரசுடைமையாக்க முடியும், இல்லாட்டி சில இடங்களில் வந்து சட்டவிரோதமான ரெஸ்டாரண்ட் வந்து உடைக்கப்படுது, அகற்றப்படுது. அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு வந்து அந்த இடத்தை கொடுக்க முடியும் தானே சொல்லி இன்னும் ஒரு ஆலோசனையும் கூட நாமல் ராஜபக்ச இன்னைக்கு வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. நேரத்தில் அந்த இடத்துல வந்து அரசியலமைப்பு திருத்தம், நீதிபதிகள்கிட்ட ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கப்படுறது சம்பந்தமாக கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கு வழக்கம் போல அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு இன்னைக்கு ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவும் போயிருந்தவர். அவருக்கு பக்கத்தில் ஆதரவாக போயிருந்தார். இப்போ ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்ட நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ. அவர் மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. எத்தனால் ஃபேக்டரி இருந்தது, சதோசோட வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது, வெளிநாட்டிலிருந்து வாகனங்கள் கடத்தப்பட்டது வரைக்கும் ஏராளமான குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கி கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் தான் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ. அவர் சொல்கிறார், விசாரணை என்ற பேரில் இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு, விசாரணை செய்கிற நிறுவனங்களுக்கு பொதுமக்களோட பணம் வீண் விரயம் செய்யப்படுதான். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அப்படி திரும்பவும் ராஜபக்சர்கள் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தரப்பு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்படும். பொதுமக்களோட பணம் வந்து இந்த மாதிரி வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கு, இதை சும்மா விட முடியாது. இதுக்கு முதல்ல எல்லாம் நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தோம், இனி வந்து விட போகிறது கிடையாது. எங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் திரும்ப இதை பற்றி விசாரணைகள் நடத்தப்படும் சொல்லி சூளுரைச்சிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிற ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ. அடுத்த சம்பவம் பல்லைகம ஹேமரத்ன தேரர், அதை கடைசியாக பார்க்கலாம். அதுக்கு முதல்ல யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தவர்களில் கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமானவர்கள் இன்னைக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கண் சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்குன்னு சொல்லி அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள், மாணவர்கள் சொல்லி எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் கிட்டத்தட்ட 250 பேர் வரைக்கும் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு சம்பவம்னு சொன்னால் 10 வீதமானவர்கள் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற 10 வீதமானவர்கள் தொடர்ச்சியாக தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டி இருக்கும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பஸ்ஸை அனுப்பி அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கூட்டி வர்றதுக்கான முயற்சி வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் காரணமாக இருக்கிறது அந்த திருவிழாவில் பயன்படுத்தப்பட்ட அதிகமான வெளிச்சம் தரக்கூடிய ஒரு சில பல்ப்ஸ். இதை தவிர பட்டாசு கொளுத்தப்பட்டிருக்கு, வானவேடிக்கைகள் காரணம் என்ற மாதிரியும் ஒரு சில ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருக்கிறது பார்க்க முடியுது. ஆனால் குறிப்பாக சுட்டி காட்டப்படுறது என்னன்னு சொன்னால் அதிகமான வோல்டேஜ் இருக்கிற பல்ப் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக போலீஸ் விசாரணை ஒரு பக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த கோவில் திருவிழாவில் பயன்படுத்தப்பட்ட பல்ப் அகற்றப்பட்டு அது போலீஸால் கைப்பற்றப்பட்டிருக்கு. அது சட்டவிரோதமானது கிடையாது, பல இடங்கள்லையும் பயன்படுத்தப்படுற பல்ப் தான், வீடுகளில் பயன்படுத்துறது கிடையாது. என்று சொன்னால் அதிகமான வோல்டேஜ் இருக்கிறது, ஸ்டேடியமில் பயன்படுத்தப்படுறது, இல்லாட்டி ஏதாவது பொது நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்படுறது. ஆனால் வீட்டில் நாங்கள் போடுற மாதிரி சாதாரணமாக ஹோல்டரில் பூட்டி அப்படியே பயன்படுத்த முடியாது. அதை மூடுறதுக்கு ஏதாவது கவர் இருக்கும், கிளாஸ் இருக்கும். இந்த மாதிரி நேரடியாக வந்து அந்த பல்பை பார்க்கக்கூடாது. இங்கே நடந்திருக்கிற பிரச்சனை, அந்த பல்பை வந்து நேரடியாக அந்த வெளிச்சத்தை மக்கள் பார்த்துருக்குறாங்க. இதில் மாணவர்கள், சிறுவர்கள், குழந்தைகள் வரைக்கும் இருக்கிறாங்கன்றது கொஞ்சம் பாரதூரமான ஒரு விஷயம். அதை பற்றி விசாரணை நடக்குது, சிகிச்சைகளும் கொடுக்கப்படுது. அடுத்த அப்டேட்ஸ் எப்படியானதாக இருக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்லைகம ஹேமரத்ன தேரரோட வழக்கு விசாரணை இன்றைக்கி நடந்தது. நீதிபதிகள் போகிற வழியால் போயிருக்கிறாரு. ஒரு சொகுசு காரில் வெளியிலேருந்து பார்த்தா தெரியாத மாதிரி அந்த கருப்பு கிளாஸ் இருக்கிற காரில் ஒரு சட்டத்தரணிகள் அவர் ஏற்றி போயிருக்கிறதா சொல்லப்படுது. இது நீதிமன்றத்தில் சுட்டி காட்டப்பட்டதுக்கு பிறகு அவர் எப்படி இந்த வழியால் வந்திருக்க முடியும்னு சொல்லி விசாரணை நடத்த சொல்லி போலீஸுக்கு நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. முறைப்பாட்டாளர் தரப்பு சட்டத்தரணி கேட்டிருக்கிறாரு, இவர் என்ன நீதிபதியா இதால் வாரதுக்கு, சாதாரண பொதுமக்கள் வாரதுக்குன்னு சொல்லி வேறு வழி இருக்குது, ஏன் அதால் வராமல் இதால் வந்திருக்கிறாரு, இதுக்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது போலீஸ் தான் சொல்லி இன்றைக்கி லோயர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு பிறகு நீதிமன்றமும் அந்த சம்பவம் சம்பந்தமான விசாரணை நடத்த சொல்லியும் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. சட்டம் சகலருக்கும் சமமானது என்று சொல்லப்படுறது இதுதானா சொல்லி இன்னைக்கு லோயர் ஒருத்தர் வந்து நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்கிறாரு. இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் பல்லைகம ஹேமரத்ன தேரருக்கு சார்பாக ஜனாதிபதி, சட்டத்தரணிகள் உட்பட 20 லோயர்ஸ் முன்னிலையாகி இருக்கிறாங்க.
இந்த வழக்கு திரும்பவும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஜனவரி மாதத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இன்றைக்கி போலீஸ் அறிவிச்சிருந்தது சட்டம் அதிபர் திணைக்களத்தோடு இந்த சம்பவம் சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக ஆலோசனையை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு திகதி வேணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டிருந்தது. சட்டம் அதிபரினுடைய ஆலோசனைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். எப்படியானது இருக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வழக்கம் போல் நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.